ரெண்டாவது அம்சம், மறுமையில நாம வெற்றி பெறணும்னு சொன்னா இறையச்சம் உள்ள மறுமை சிந்தனை உள்ள நண்பர்களை நாம தேர்வு செய்யணும். அப்படி நம்ம தேர்வு செஞ்சிருக்கிறோமான்னு சொல்லி என்ன செய்யுங்க, இந்த நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனையோ நண்பர்கள் நம்ம கூட இருக்கிறாங்க, ஆனா அவங்களிடத்துல இறையச்சம் உள்ள மறுமை சிந்தனை உள்ள பண்பாடு இருக்குதா அப்படிங்கிற வகையில் நீங்க என்ன செய்யுங்க, யோசிச்சு பாருங்க. மறுமையில ஒரு காட்சி அல்லாஹ் வந்து குர்ஆன்ல வந்து அப்படியே வர்ணித்து காட்டுகிறான். அதாவது உலகம் எல்லாம் அழிந்து கேள்வினக்கெல்லாம் முடிஞ்சு இன்னாரு சொர்க்கவாசி இன்னாரு நரகவாசி அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிரிஞ்சு போனதுக்கு பின்னாடி சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் என்ன செய்யறாரு சொன்னா, கால காயிலு மின்ஹும், அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சோனவாசி என்ன செய்யறாரு சொல்றாரு. என்ன சொல்றாரு சொன்னா, இன்னை காணலி கரீன், எனக்கு இந்த உலகத்துல ஒரு நண்பன் இருந்தான், ஒரு தோழன் என்ன இருந்தான். அவன் என்ன சொல்வான்னு சொன்னா, யகூலு இன்னக லமினல் முஸத்திகீன், எப்ப அந்த மாதிரி நீ வந்து உலகமெல்லாம் அழிஞ்சதுக்கு பின்னாடி மறுமை இருக்குன்னு சொல்லி நம்பக்கூடிய ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து என்ன செய்வான், அவன் கேலி கிண்டல் பண்ணுவான். அதுக்கு ஒரு வாதத்தை வைப்பான். எப்படி வைப்பான்னு சொன்னா, இதா மித்துனா, நாம மௌத்தா போயிடுறோம், குன்னா துராபன், நாம என்ன செஞ்சிடும், மண்ணாகி போய் விடுகிறோம், இலாமன், எலும்புகளாகி இக்கி மக்கி போனதுக்கு பின்னாடி இன்னால மதீனூன், நாம திரும்ப எழுப்பப்படுவோம் அப்பா அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்துல அந்த நன்மை என்ன செய்வான், என்னை அப்படியே வந்து தடம்புரல மாதிரியானி அமைப்புல பேசுவான். அந்த நண்பன் எங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், அந்த சோனவாசி கேட்பான். அப்படி கேட்கிற சமயத்துல மலக்குமார்கள் ஃபகால, மலக்குமார் சொல்வார்கள், ஹல் அன்து முத்தலிஊன், அந்த மனுஷன் நீ பார்க்கறதுக்கு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த மலக்கு. அவர் என்ன செய்வாரு, ஆமா நான் பார்க்க ஆசைப்படுறேன்னு சொல்லும் போது ஜஹீம், அவன் அந்த மனிதனை பற்றியான காட்சி காட்டப்படும். அவன் எங்க இருப்பான்னு சொன்னா, நரகத்தினுடைய நடுமத்தியில இருப்பான். நடுமத்தியில என்ன செய்வான், இருப்பான். அவனை பார்த்துட்டு இவன் சொல்வானா, தல்லாஹி, அல்லாவின் மீது சத்தியமாக, அல்லாவின் மீது சத்தியமாக, இன் கித்தல துர்தீன், என்னை அழிச்சு நாசமாக்க பாத்தியப்பா, உலகத்துல வாழ்ற சமயத்தினால என்னை அழுத்து நாசமாக்க பாத்தியப்பா, வலவுலா நிஅமத்து ரப்பி, அல்லாஹ்வுடைய நிஅமத்து மட்டும் அருள் மட்டும் எனக்கு இல்லை என்று சொன்னால், ல குன்து மினல் முஹதரின், ஒன்ன போல நானும் அந்த நரகத்திற்கு படுகொலியில நான் விழுந்திருப்பேனே அப்படிங்கிற வகையில் அவன் சொல்லக்கூடிய ஒரு காட்சி என்ன செய்வான், அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த உலகத்துல நம்ம தேர்ந்தெடுக்கிற சமயத்துல நல்ல இறையச்சம் உள்ள மறுமை சிந்தனை உள்ள ஒரு நல்ல நண்பனை என்ன செய்யணும், தேர்வு பண்ணாதான் மறுமையில நம்ம என்ன செய்ய முடியும், வெற்றி பெற முடியும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, நல்ல நண்பன்னா யாரு, நல்ல நண்பன் யார் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க புரிஞ்சு வச்சிருக்க வகையில நல்ல நண்பன்னா யாரு, நல்ல நண்பன் சொன்னா அவனை பார்த்த உடனேயே நமக்கு இறைவனுடைய ஞாபகம் வரணும், மறுமை சிந்தனை வர வேண்டும். நாம தப்பு பண்ற சமயத்துல நண்பன் தானே அப்படிங்கிற வகையில் அவன் சும்மா இருக்கக்கூடாது. நட்பு போனாலும் பிரச்சனை கிடையாது, அந்த தவறை என்ன செய்யணும், அவன் சுட்டி காட்ட வேண்டும். பார்த்த உடனே மறுமை சிந்தனை என்ன செய்யணும், ஏற்பட வேண்டும். அப்படியான நல்ல நண்பர்களை நாமும் தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் இருக்கா இல்லையா, நமக்கு மட்டும் அந்த மாதிரி நண்பன் கிடையாது, நம்முடைய பிச்சலங்களுக்கும் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், அந்த மாதிரியான நண்பனை அடையாளப்படுத்த வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நல்ல நண்பனாக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம மறுமையில் என்ன செய்ய முடியும், வெற்றி பெற முடியும்.